வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்காக நான் கார்கே. ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய பதிலடியை கொடுத்திருக்கிறது. தீவிரவாத முகாம்கள் பெரும்பாலும் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதனுடைய பின்னணி எவ்வாறு திட்டமிடப்பட்டது, இந்தியாவுடைய பதிலடி தீவிரவாதத்திற்கான முற்றுப்புள்ளியா அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதுமே இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முகாம்கள் மீதான தாக்குதலால் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் இதை பற்றி எங்களுடைய முகாம் மட்டும் இல்லை, இந்தியாவிலும் சில பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் பதில் தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு, நாங்கள் சில விமானங்களை வீழ்த்திட்டோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் தீவிரவாத முகாம்கள் அழிப்பு இனியாவது பாடம் கற்குமா பாகிஸ்தான் அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதமாச்சாரி நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். நான் முதல்ல திரு ஆர் கே, பொதுமக்களை தாக்கவில்லை, இராணுவத்தை தாக்கலை, இராணுவ நிலைகளை தாக்கலை, ஆனால் ஒரு பதிலடியை கொடுத்துருக்கோம், தக்க பதிலடி, ஃபோக்கஸான ஒரு அட்டாக் அப்படின்னு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு தெரிவிக்குது. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இல்லையா? நிச்சயமாக கிடையாதுங்க. இதுதான் 2016 பண்ணோம், இதுதான் நம்ம 2019 பண்ணோம். ஆனால் அதன் பிறகு அதன் விளைவாக என்ன நடந்தது, 2016 நாம ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதாவது நம்மளுடைய ஆர்ம் போர்ஸை வைத்துக்கொண்டு, ஸ்பெஷல் போர்ஸை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து அழித்து வந்தோம். ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கும் டெஃபினட்டாக தெரியும், நாங்கள் எல்லாம் இதை பற்றி விவாதித்திருக்கிறோம். அது ஒரு நிச்சயமாக அந்த தருணத்தில் தேவைப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கிறேன். அதன் பிறகு பாலாகோட், அது எதற்காக தெரியும்னா, நம்மளுடைய புல்வாமாவுக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்றதுக்காகத்தான் பாலாகோட் நடத்தினோம். அப்போ ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தாயிற்று, அது ஸ்பெஷல் போர்ஸை வைத்து, இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தாயிற்று, அதை விமானப்படையை வைத்து. இப்போவும் மறுபடியும் ஏறத்தால் அதே ஒரு பேஸ் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த முறை 9 இடங்களில் அடித்திருக்கிறோம். நிச்சயமாக பாவல்கோட் மட்டும் போய் அடித்துட்டு வருவது பெரிய விஷயமாகத்தான் நான் காண்கிறேன். 200 மைல் உள்ளே இருக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டி 2 இடத்துல அடிச்சிருக்கோம். நிச்சயமாக இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய பிரச்சனை எவ்வளவுதானுங்க, பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பேக் போனை பிரேக் பண்ணவில்லை என்றால் அடுத்த இன்சிடென்ட் காஷ்மீரில் நடக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் பிரச்சனை. அப்போ பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த பேக் போனை பிரேக் பண்றதுக்கு என்ன செய்யறீங்கன்ற கேள்விதான் நான் இந்திய அரசாங்கத்துக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அது ஆணி வேறு இல்லையா? இல்லை, ராணுவம் தானே அங்க இல்ல ராணுவம் தானே அங்கிருந்த டெரரிசமே தூண்டி விட்டுக் கொண்டிருக்கிறார். DGISI கீழே தானே இவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். LET ஆனாலும் சரி, JEM ஆனாலும் சரி, இவர்களுக்கு அனைவருக்கும் வருகின்ற காசு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி தானே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப JEMக்கு எதிராக ஒரு நாடு எப்படிங்க? LET ஒரு பேண்ட், லஷ்கர்-இ தொய்பா என்பது ஒரு பேண்ட் ஆர்கனைசேஷன், பாகிஸ்தான்லயே பேண்ட் ஆர்கனைசேஷன். அந்த பேண்ட் ஆர்கனைசேஷன் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பேரணி அங்க நடத்துறானே, அது யாரு பர்மிஷன் கொடுத்தது? ஆர்மி தான் பர்மிஷன் கொடுத்தது. proscribed organization. நம்மளுடைய of course நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பிரஷர்னால ஐநா சபையும் பேன் பண்ணுது. 2019க்கு பிறகு பேன் பண்றாங்க. அதன் பிறகு கூட என்ன நடந்துக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய பேரணி அந்த ஆர்கனைசேஷன் நடத்துறது. அப்போ அதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இம்பியூனிட்டி, அதாவது நாம என்ன செய்தாலும் சரி ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்தியாவை அடிக்கும் வரை நமக்கு இங்க பாதுகாப்பு இருக்கும் என்ற ஒரு நிலைக்கு தான் நாங்க வந்திருக்கிறது. இதுக்கு யாரு பொறுப்பு? அங்கத்த ஆர்மி தான் பொறுப்பு. அப்போ அசீம் முனீர் அடிக்கிறதானாலும் சரி, அங்கத்த ஆர்மி சீஃப் அடிக்கிறதானாலும் சரி, அங்கத்த ராணுவத்தினுடைய பேக்கை பிரேக் பண்ணி அங்க ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் நாம் நிச்சயமாக எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க வேண்டும். இது வேணா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இப்போ நம்ம தாக்குதல் எங்க தொடங்கி இருக்கு? தீவிரவாதிகள் நம்ம பொதுமக்களை கொன்னாங்க, நம்ம தீவிரவாத முகாம்களை அட்டாக் பண்றோம். ஆர்மி அட்டாக் பண்ணா அது 2 நாட்டுடைய படைகள் மோதக்கூடிய நேரடி வார இராதா? அது நாம எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, பாகிஸ்தான் என்பது தம்மாத்துண்டு நாடு, இதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும், நாளாகும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ என்னுடைய பிரச்சனை இதுதானுங்க, நம்ம பல முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடத்தி ஆயிட்டு, அது குறிப்பாக ஆர்மி இல்ல இவர்கள், அதாவது டெரரிஸ்டுடைய அந்த ட்ரைனிங் கேம்ப்ஸ், தீவிரவாதிகளுடைய அந்த முகாமிலேயே நாம் பாம்பு பண்ணியிருக்கோம். அதன் பிறகும் அவர்கள் மறுபடியும் 200 கிலோமீட்டர் தாண்டி ஒரு தாக்குதலை சிவிலியன்ஸ் இருக்கின்ற இடங்கள், அதுவும் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் பயன்படுகின்ற ஒரு இடத்தில் மறுபடியும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அப்ப இதற்கு நாம் என்ன
என்ன பதிலடி கொடுக்கிறோம் தான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. சிர்ஃப் இவர்களுடைய அந்த டெரரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம எப்படி டிஸ்மேண்டில் பண்ண முடியும், இதான கேள்வியா இருக்கிறது. அப்ப இந்த டெரரிசம் டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும் என்றால், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும் என்றால் அங்க இருக்க ஆர்மியை வந்து டிஸ்மேண்டில் பண்ண வேண்டும். அதே நேரத்தில் நமக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு பஃபர் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். இதுதான் ஒரு வல்லரசு செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கையா இருக்கு என்று நான் கருதுகிறேன். ஓகே, கேப்போம் திரு ஆசீர்வாதமாச்சாரி. இதையே தான் நம்ம 2 முறையும் பண்ணியிருக்கோம். ஆனா அதை தாண்டி இது 3வது முறை அப்படின்ற பார்வைகளை திரு ஆர்கே முன்வைக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் வேற வேற முகாம்கள், அந்த முகாம்கள் வளருது, அழிக்கப்படுது. இது ஒரு முற்றுப்புள்ளி இல்லை அப்படின்ற பார்வை எடுக்கிறாங்களே. வணக்கம் கார்கே. ஆர்கே சொல்லும்போது இது வந்து பத்தாது, இது வந்து ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம், அது வந்து பண்ணதுக்கு பிறகும் திரும்பி வந்து நம்ம இப்ப பண்றோம் அப்படின்னு வந்து அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டார். பாகிஸ்தானை பொறுத்தவரை அங்க பயங்கரவாதம் அப்படின்றது வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி, மஷ்ரூம் growth அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அங்க இங்க வந்து முளைச்சு வந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துல நீங்க வந்து அழிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது இன்னொரு இடத்துல வருது. அதுக்கு வந்து அவங்களுடைய ISI, அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த இராணுவம், அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த அந்த பயங்கரவாத முகாம்கள் வெவ்வேறு. இப்ப ஜெய்சி முகாமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி லஷ்கர் இ தொய்பா இருந்தாலும் சரி, அது மாதிரியான வெவ்வேறு பேர்ல. இப்ப கூட வந்து இதுக்கு 22 ஏப்ரல்ல வந்து அன்னைக்கு நம்மளுடைய 26 சிவிலியன், அது சுற்றுலா பயணிகளை வந்து அவங்க கொன்னதுக்கு அவங்க என்ன வந்து த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒரு புது பேரோட, அதாவது வந்து ஒரு பேர் வருது JM உடனே எல்லாரும் JM வந்து பேன் பண்ண உடனே அதுக்கு ஒரு புது பேர்ல இன்னொரு பேர்ல LETன்னு வருது. LET வந்து பேன் பண்ணாங்களா, உடனே TRFன்னு வருது. அப்ப TRF வந்து என்ன, புது ஆர்கனைசேஷன், ஒரு புது பயங்கரவாத ஒரு அமைப்பு போல அப்படின்னு நினைச்சா அதே அமைப்பு தான். ஆனா அந்த அமைப்புக்கு புது புது பேரு எப்படி வருது? அதுக்குதான் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய அதிகாரிகள் அதற்கு வந்து விரிவா பேசும்போது சொன்னாங்க. அதாவது இந்த TRFன்ற அந்த அமைப்பு, இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்ற சொல்லும்போது அந்த சோசியல் மீடியாவை எடுத்து இந்த LET, அதாவது வந்து லஷ்கர் இ தொய்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து போடுறாங்க. அதாவது ஒரு தன்னுடைய அமைப்பு இன்னொரு பேர்ல இயங்குறத வந்து அவங்க ப்ராபகண்டா பண்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து காலங்காத்தால அதுவும் ஜஸ்ட் 25 நிமிடத்துக்குள்ளார 9 இடத்த வந்து டார்கெட் பண்ணோம். 9 இடத்துல வந்து இன்டர்நேஷனல் பார்டர் மூலமா அங்க வந்து பாகிஸ்தானுக்குள்ளார, அதுவும் பாகிஸ்தான்ல பார்டர்ல இருந்து ஒரு 200-250 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார உள்ள பகுதிகள், அந்த பகுதிகளில் போய் தாக்குதல். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில ஒரு 6 இடத்துல அது வந்து தாக்குதல். இப்போ இத ப்ரெசிஷன் டாக், அதாவது வந்து இந்த அட்டாக் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணு வந்து ஃபோக்கஸ்ட் அட்டாக், 2வது வந்து நான் எஸ்கலேட்டரி அட்டாக், 3வது மெஷர்ட் அட்டாக், 4வது வந்து ப்ரொபோர்ஷனேட் அட்டாக், 5வது ரெஸ்பான்சிபிள் அட்டாக். இப்போ ஏன் ரெஸ்பான்சிபிள் அட்டாக் அப்படின்னா, இன்னைக்கு வந்து 26 பேர், 26 மகளிர் அவங்க வந்து இன்னைக்கு பூவும் பொட்டையும் இழந்து விதவைகளாக இருக்கிறார்கள். அவங்க வந்து அவங்க வந்து நம்மளுடைய இராணுவத்துல வேலை செய்யல, நம்மளுடைய பாராமிலிட்டரி போர்சஸ்ல வேலை செய்யல, அந்த காஷ்மீர்ல உள்ள அந்த அருமையான ஒரு சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்து, அந்த இடத்துல போய் சுற்றுலாவுக்காக போனவங்களை வந்து அவங்க வந்து பயங்கரவாதிகள் வந்து இங்க தாக்கி அவங்களுடைய கணவன்மார்களை கொண்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது இம்மிடியட்டா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பெண்களுடைய சகோதரன் என்ற முறையில் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இதை எடுத்து அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ அல்லது நீங்க ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா, சிந்தூர் அப்படின்றது ஒரு குங்குமம். இப்ப வந்து ஒரு விதவை ஆனதுக்கு பிறகு அந்த பெண்கள் வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு முடியாது. அதனாலதான் சிம்பாலிக்கா அந்த வார்த்தையவே வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஆபரேஷனுக்கு அவர் கொடுத்திருக்காரு. அவங்களுடைய அந்த கண்ணீருக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியது அவசியம். இது சரியான பதிலடி, ஆனா நிச்சயமா சரியான பதிலடி. ஆனா இது மட்டும் போதுமா அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்களே. அதுல உயிரிழந்த அந்த கடற்படை வீரருடைய மனைவி சொல்றாங்க, இது ஒரு தொடக்க புள்ளியா இருக்கணும், இது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல, இங்க இருந்து நீங்க தொடங்குங்க அப்படின்றாங்க. ஆமா கார்கே, இதாவது வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட 30-35 வருடங்களாக வந்து இந்த பயங்கரவாத பிரச்சனை இருக்குது.
நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய அதிகாரியாக தான் என்னுடைய அரசியல் வருவதற்கு முன்பு ஒரு அதிகாரியாக நான் காஷ்மீர்ல தான் என்னுடைய முதல் போஸ்டிங்கே இருந்துச்சு. நான் என்னுடைய அந்த பயங்கரவாதத்தை என்னோட கண்ணால பார்த்தவன். அதுக்குரிய இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணக்கூடிய அதிகாரியாக நான் இருந்தவன். இது வந்து 30-35 வருடங்களாக உள்ளது. ஒரு ஹோம் மினிஸ்டர், நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அவருடைய மகளையே வந்து அவங்க கட்டி கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்தோம். ஆக இது மாதிரியான எல்லை தாண்டிய இந்த பயங்கரவாதம் பல வருடங்களாக 30-35 வருடங்களாக உள்ள சமயத்தில் அவர்களுக்கு உடனடியாக வந்து ராணுவ ரீதியான ஒரு பதிலடியை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நம்மளுடைய இந்தியன் ஏர்போர்ஸாக இருந்தாலும் சரி, நேவியாக இருந்தாலும் சரி, ஆர்மியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ரெடியான அதுக்குரிய எந்த நேரமும் பிரதமர் சொன்னாரு ராணுவ ரீதியாக ஒரு பதிலடி கொடுக்கணுமா, அதற்கும் தயாராக இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். பாகிஸ்தான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப அவங்க வந்து ஆர்டிலரி ஷெல்லிங் மட்டும்தான் காலையில பண்ணாங்க. அதுவும் வந்து ஸ்பொராடிக்கலி அந்த பூஞ்சி செக்டர்ல மட்டும் அவங்க பண்ணாங்க. அதனால நமக்கு ஒரு சில பாதிப்புகள், அது வந்து பில்டிங்களுக்கு மட்டும் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட் ஆயிருக்குது. ஆனால் அவர்கள் ராணுவ ரீதியாகவும் அவங்களுடைய ஆகாய விமானங்கள் மூலமாக, அதாவது ஏர்போர்ஸ் பாகிஸ்தான் என்ன பதில் தாக்குதல் நடத்த தக்க பதில் கொடுக்கப்படும். ஓகே, பாகிஸ்தானுடைய பதிலடியை பொறுத்துதான் இது ஒரு வாரா போகுமா என்ன அப்படின்னு தெரிய வரும்னு சொல்ல வர்றீங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப அவங்க சைடு நம்ம வந்து அந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணிருக்கோம். அதுவும் வந்து ஜேஇஎம்மோட ஹெட் குவார்டர்ஸ் அந்த இடத்துல அவர் சொன்னார் இல்லைங்களா, இன்டர்நேஷனல் பார்டர்ல இருந்து அந்த சரியான அந்த ஒரு இடம் வந்து பஹவல்பூர். அந்த பஹவல்பூர்ல அந்த அவங்களுடைய அந்த ஜேஇஎம்முடைய சீஃப் இருக்காங்க இல்லையா, அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் 10 பேர் வந்து அவனை வந்து அவங்களை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணி கொண்டு அவனே வந்து என்ன சொல்லியிருக்கான், அவனே என்ன சொல்றான், இது வந்து சோசியல் மீடியால வந்து இருக்குது. அவன் என்ன சொல்றான்னா, நானும் சேர்ந்து செத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அவன் சொன்னதா வந்து ரிப்போர்ட் வந்திருக்குது. அடுத்ததாக வந்து அவர் ஆர்கே வந்து ஒரு பாயிண்ட் சொல்ற, ஆர்கே சொன்னார் ஒண்ணு, அதாவது நம்ம சைடு வந்து அவங்க தாக்குதல் பண்ணி ஏதோ வந்து ஒரு சில டேமேஜ் நடந்திருக்கிற மாதிரி வந்து ஒரு கருத்து சொன்னாரு. ஐ திங்க் ரைட் ஆர்கே? அப்பேற்பட்ட அது வந்து நீங்க சொன்னது அப்படி இருந்தா, இது வந்து இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட CNN வந்து அப்ரோச் பண்ணி கேள்வி கேட்டாங்க, இது உண்மையா, நீங்க இந்திய ராணுவம் இந்திய விமானத்துக்குள்ள வந்து தாக்குதல் நடத்தீங்களா அப்படின் போது, அது வந்து சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்குது ஒழிய அது மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்றத CNN வந்து கோட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுவும் வந்திருக்கு. அதை டீட்டெயிலாக நம்ம கேட்போம். மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்கார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் கர்னல் தியாகராஜன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்னல் தியாகராஜன், 2019 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பிரதமர் சொன்ன நினைத்து பார்க்க முடியாத பதிலடி அப்படின்றது இந்த எல்லை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ளேயே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்துறதானா, இல்லை இதுக்கும் மேலே ஒன்று இருக்கா? ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? 2019 தாக்குதல், இப்போ தாக்குதல், ரெண்டுக்குமான வித்தியாசத்தை எப்படி பார்க்குறீங்க? 2019 தாக்குதலையும் இதையும் நம்ம வந்து மதிப்பிட முடியாது. ஏன்னா 2019 தாக்குதலில் ஒரே ஒரு டார்கெட் தான் இருந்தது. அந்த டார்கெட்டை நம்ம போய் அழிச்சிட்டு வந்திருந்தோம். ஸோ அதையும் நம்ம வந்து பண்ண முடியாது. அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 25 நிமிடங்களில் 24 மிசைல்ஸை வச்சு 9 டார்கெட்டை வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வந்து உலகத்தில் ஒரு டெரரிசத்திற்கு வந்து குறிவைத்து அடித்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வந்த ஒரு இராணுவ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து எங்கும் நடந்ததாக இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து கிடையாது. போவாங்க, அடிப்பாங்க, அவங்களுக்கு வந்து சேதம் ஏற்படும், அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. இந்த குறுகிய நேரத்தில் அந்த ஒரு 25 நிமிடத்துக்குள்ளே மல்டிபிள் டார்கெட், ஒரு 9 டார்கெட் ஒரு பக்கம் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேயும் இருக்குது, பாகிஸ்தானுடைய பார்டர்லையும் இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தாண்டி உள்ளுக்குள்ள 100-120 கிலோமீட்டர் வரைக்கும் உள்பூந்து நம்ம வந்து அடிச்சிருக்கோம். உள்பூந்துன்னா நம்ம வந்து மிசைல் வச்சு அடிச்சிருக்கோம். அங்கே இருக்கிற ஒரு டார்கெட்டை ரொம்ப துல்லியமாக அடிச்சிருக்கோம் நம்ம. ஆகையால் இதை வந்து நம்ம கம்பேர் வந்து பண்ண முடியாது 2019ஓட. இரண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, நம்மளுடைய இந்த ஆப்ரேஷன் பற்றி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பேசலாம்.
தேவையில்லாத வந்து சில விஷயங்கள் வந்து பேசுறது வந்து நம்மளுடைய நேரத்தை வந்து வீண் பண்ணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டிவான அடுத்து என்ன நடக்க போகின்றது, என்ன திசை நோக்கி செல்கின்றது, என்ன வந்து பாகிஸ்தானுடைய எண்ணங்கள், இது மாதிரி நம்ம பேசுறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நேயர்களுக்கும் உபயோகம் உள்ளதாக இருக்கும். ஓகே. ஆனா அன்னைக்கு ஒரு டார்கெட் 19, இன்னைக்கு 9 டார்கெட். ஆனாலும் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துகிட்டே இருக்கே, இந்த தாக்குதல் போதுமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் இருக்குல்ல? இல்ல, தாக்குதல் போருமான அது போராது. இந்த தாக்குதலில் தீவிரவாதம் ஒழிஞ்சிருமான ஒழியாது. ஆனால் இந்த ஒரு டார்கெட் கூட அடிக்காத, அதாவது நம்ம பார்த்தோம்னா 2008, 2010, 11, 12, 13 ஒரு டார்கெட் கூட நம்ம அடிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம அடிச்சது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மெகா டைப்ல வந்து நம்ம 2025, 2019க்கு அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்த்தி இருக்கின்றோம். இது வந்து ஒரு தொடக்கம் தான், இது வந்து முடிவு கிடையாது. ஆனால் எப்பொழுது வந்து ஒரு நாட்டிற்கு உள்ளுக்குள்ளே போய் நம்ம அடிக்கிறப்ப எஸ்கலேஷன் டே ஒன்னே நம்ம பண்ண முடியாது. இது வரைக்கும் பல பேர் என்ன கேள்வி கேட்டாங்க, ஏன் இன்னும் அடிக்கலன்னு. அடித்த உடனே ஏன் கேட்குறாங்க, ஏன் வந்து இராணுவத்தை தாக்கலை, ஏன் வந்து முழுமையாக இந்த தாக்குதல் வந்து தீவிரவாதத்தை ஒழித்து விடுமா? அதெல்லாம் வந்து ஒரு வேண்டாவாதமாக இருக்கலாம், விவாதமாக இருக்க முடியாது. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் லேடர், அதான் எக்ஸலேட்டிங் லேடர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு போருக்கு போகும்போது எடுத்த உடனே மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய ஒரு கோட்பாடு கிடையாது. நம்ம நேரடியாக நம்ம அங்கே தாக்க போகிறது கிடையாது இந்த நாட்டையும், அது நம்முடைய கோட்பாடு கிடையாது. அதனால தான் ப்ரீஃபிங்லேயே வந்து இந்திய ராணுவம் இன்னைக்கு ப்ரீஃபிங் கொடுத்தப்ப ரொம்ப கிளியராக சொன்னாங்க, நாங்கள் எல்லையை தாண்டவில்லை, நம்பர் 1. நாங்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கவில்லை, நாங்கள் பாகிஸ்தானில் இருக்கின்ற பொதுமக்களை நாங்கள் தாக்கவில்லை. எங்களுடைய வந்து தீவிரவாத தாக்குதலுக்காக தீவிரவாத அமைப்புகளுடைய இடத்தை நாங்கள் வந்து தாக்கி இருக்கின்றோம். அவ்வளோ சிம்பிளான விஷயம். நாங்கள் எங்களுடைய அதை தாக்கி முழுமையாக அழித்து விட்டோம் அப்படின்னாங்க. தாக்கி விட்டோம் சொல்ல, முழுமையாக அழித்து விட்டோம் அப்படின்ற வார்த்தைகளை வந்து சொன்னாங்க. ஆகையால் நம்ம ஒரு கால்குலேட்டடான மிக துல்லியமான, இது மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு 100-120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பஹல்பூரை எடுத்துங்க, அந்த ஒரு ஜெயிமோட கேம்ப் வந்து பக்கத்தில் இராணுவத்தினுடைய கேம்ப் இருக்கு, அது பக்கத்திலே வந்து பொதுமக்கள் வாழக்கூடிய இடம் இருக்கு. அந்த இடத்திலும் கூட மிக துல்லியமாக அடிச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு சேதம் வரக்கூடாது, இராணுவத்திற்கு சேதம் வரக்கூடாது, எஸ்கலேஷனுக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டோம், இப்போ அவர்கள் எஸ்கலேஷன் பண்ணா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம செல்வோம். பாகல்பூர் அட்டாக் வந்து இல்ல பாகிஸ்தானுடைய 3 பகுதிகள், பாகிஸ்தான் ஆக்குபைட்ல 6 பகுதிகளில் பாகிஸ்தானுடைய 3 பகுதிகளில் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணோம், எங்களுடைய நிலத்தை நீங்கள் தாக்கிட்டீங்க, நாங்கள் பதில் அட்டாக் பண்ண போகிறோம், ஆர்மிக்கு நாங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்ற தகவல்களை பார்க்குறோம். இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுற கேள்வி இருக்குல்ல? நேற்றுலேருந்து அவங்களது வந்து ஒரு 4 விதமான அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஒரு நாடுன்னா அந்த நாட்டில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வரும். அவருடைய வந்து பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து மொத்தமாக எங்கள் கண்ட்ரி அழியும் தவிர நாங்கள் வந்து முழுமையான போர் தொடுக்காமல் விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இதற்கான தகுந்த நேரத்தையும் தகுந்த இடத்தையும் நாங்கள் வந்து தேர்வு செய்வோம்னு இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. மதியத்துக்குள்ள அவங்க சொன்னாங்க, முழுமையான நாங்கள் வந்து அமைதி ஒப்பந்தத்திற்கு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படிங்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு நேரத்தை விட்டு இன்னொரு நேரம் மாறும். ஏன்னா அவர்கள் மிகப்பெரிய வந்து ஒரு பயத்தில் இருக்கின்றார்கள், பீதியில் இருக்கின்றார்கள். அவர்களால் வந்து போரை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அப்படி போர் என்று ஒன்று வந்தால் அது வந்து நிச்சயமாக அந்த நாடு எப்படி 1971 2ஆக பிரிக்கப்பட்டதோ இப்பொழுது வந்து 3ஆக பிரிக்கப்படும். அந்த 2ஆகவோ அல்லது மறுபடியும் 3ஆகவோ மறுபடியும் பிரிக்கப்படும். அது வந்து அந்த நாடிற்கு மிகப்பெரிய சேதத்தை வந்து கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால அவர்கள் மிகப்பெரிய ஐயத்தில் இருக்கின்றார்கள். ராணுவம் வந்து ஒரு வலிமையான ராணுவம் கிடையாது. ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு நம்ம வந்து 9 டார்கெட்டை வந்து நம்ம தாக்கி இருக்கின்றோம். 24 நம்மளுடைய வந்து மிசைல்ஸ் வந்து போயிருக்கு. அவருடைய ரெடார் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல, அவர் ரெடார் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, அவங்களுடைய ஆன்டி மிசைல்ஸ் அது மேல ஆக்ட் பண்ணல. அதுதான் அவருடைய நிலை, ராணுவத்தினுடைய நிலை. ஆகையால் அவருடைய பேச்சு நிச்சயமா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஓகே, கேட்போம் கர்னல், திரும்ப வரேன். திரு இப்ராஹிம், இதுவரை கை வைக்காத பல இடங்களை இந்த முறை கை வைத்திருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா 200 கிலோமீட்டர் உள்ள வர போய் தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய முதல் படியை இந்தியா, அது முற்றிலும் ஒரே நாள் அழிஞ்சுன்னு சொல்ல முடியாது, அதை இந்த அரசு தொடங்கியிருக்குன்னு பார்க்கலையா? அதாவது இந்த விவாத நேரத்துல முதல் நம்ம ஒரு கருத்தை உட்கொள்ள வேண்டும். என்னன்னா,
இன்றைக்கு இந்த முப்படை தளபதிகள், இன்றைக்கு முப்படை ராணுவ வீரர்கள் அனைவரும் இதற்காக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போர் யுக்தியை, அதுவும் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதிகளை அழித்தொழித்ததற்கு இன்றைக்கு இந்திய நாடெங்கும் நமது மக்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். இதுல மாற்று கருத்தில் அவர்களுக்கு பாராட்டுதல் மற்றும் பாராட்டுக்குரியவர்கள் தான். அதை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, பாஜக, பல கட்சிகள் இன்றைக்கு விவாத பொருளாக இருந்தாலும் கூட இந்த நேரம் என்பது இந்திய குடிமகனாக, இந்திய மக்களாக நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு விவாதத்தை உண்டாக்க வேண்டும். இது ஒரு அவேர்னஸ் டிபேட்டா இருக்கணுமே தவிர்த்து ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்டா, பொலிட்டிக்கல் டைலூட்டட் வெர்ஷனா மாறிடக்கூடாது. இதுதான் என்னுடைய முதல் பார்வையை நான் எடுத்து வைக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் ஒரு சாரார் என்னென்னலாம் நடந்தது 1971 அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு எதிராக போர் தொடுத்த போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அபினவ் சந்தி துர்கா என்று மிகப்பெரிய பேரிட்டு நம்மளுடைய இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை, அன்றைய பிரதமர் அவர்களை வெற்றியின் போது அழைத்தார். அதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டி இன்றைக்கு அரசியல் விவாதமாக ஆக்காமல், இன்றைக்கு நம்மளுக்கு தெரியும், இன்னைக்கு மாக்ட்ரில் நடந்திருக்கு, ஒரு போர் உத்தேவி நடந்திருக்குது, மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு அச்சத்தின்பால் இருக்கிறாங்க. அதற்கு நம்ம தெளிவுபடுத்த வேண்டும் எந்த இடத்துல இருக்கு. இன்றைக்கு கூட ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய ஏஐசிசில இன்னைக்கு 5 மணிக்கு பிரஸ் மீட் பண்ணியிருந்தாரு. இப்ப தெளிவா நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இருக்கிறது. இதற்கு எங்களுடைய சிடபிள்யூசி மீட்டிங்ல கூட எதிர்கட்சியின் சார்பாக முழு ஆதரவை இந்த அரசிற்கும் முப்படை தளபதிகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற கருத்தை எங்களுடைய தலைவர் அவர்களும் எடுத்து வைத்திருக்கிறார். இதுதான் எங்களுடைய முதல் பார்வை. இதுல மாற்று கருத்தை கிடையாது. இன்னொரு பார்வை, இந்திய தேசம் எங்கும் ஒரு பாசிச சித்தாந்தம் நிலவி வந்த நிலையில இன்றைக்கு கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் விமோகா சிங் அவர்கள் இன்றைக்கு நடத்தி, அவர்கள் தலைமையில இன்றைக்கு நடத்தியிருக்க தாக்குதல் என்பது ஒரு விஷயத்தை நிலைநாட்டி இருக்கிறது. இந்த இந்திய தேசிய மண்ணை, இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்கள், முக்கியமாக சோஃபியா குரேஷி அவர்கள் இன்றைக்கு கர்னலா இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக நடத்ததன் பின்னால் இந்தியாவின் மீதும் இந்திய மண்ணின் மீதும் இஸ்லாமியர்கள் என்றைக்கும் பற்றுள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள், இந்திய குடிமகளாக தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதை தாண்டி இந்திய மண்ணுக்காக தன் உயிரையும் நேசித்து விடுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்துல குறித்து பதிவிட விரும்புகிறேன். காரணம், அதாவது வெறுப்புணர்ச்சியை தொடர்ந்து பதிவிட்டு வந்த நிலையில இன்னைக்கு ராணுவம் சார்பாக 2 மேஜர் நம்ம ராணுவத்துறை சார்பாக பிரஸ் மீட் கொடுக்கும்போது உச்சி குளிர்ந்தது. உண்மையாக பாராட்டுக்குரிய விஷயமாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா இன்றைக்கு நாம் எல்லாம் ஒரு பக்கம் பேசி வந்தாலும் இந்த அழுத்தம் என்பது ராணுவ வீரர்களுக்கு இருக்கும். நம்ம இந்த நேரத்துல ஒரு இடத்துல சேர் 10 ரூம்ல உட்காந்து என்ன வேணாலும் கருத்தை பேசலாம். ஆனா அந்த கருத்துக்கள் எல்லாம் அன்றைக்கு எங்களுடைய இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், எவ்ரி வேர்ட் இஸ் மேஜர் ஹிட் அப்படின்னு சொன்னாங்க ராஜ்யசபால 1971 வார் நடக்கும்போது. அப்படி இன்றைக்கு நாம் விடக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் உலகமெங்கும் பார்த்து கவனிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது நம்ம ஒரு சாரார மறுபடியும் அப்பீஸ்மெண்ட் பண்ணிட்டு இல்ல குறை சொல்வதை விட்டுவிட்டு போர் உத்திகைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா, மசூர் அசாதை எந்த வழியில் வீழ்த்த இருக்கிறோம், தீவிரவாதிகளை எந்த அளவில் அழித்தொழிக்க இருக்கிறோம். 2014 10க்கும் மேற்பட்ட தாக்குதல் ஆகிவிட்டது. இப்பொழுது நம்ம ஒரு ட்ரையல் பேஸ் ரன் பண்ணி போக முடியாது. இதுக்கு நம்ம என்ன அளவுக்கு ஹிட்பேக் கொடுக்க போறோம். we need a true patriotism. இந்த இடத்துல நம்ம மக்கள், இந்திய மக்களாக ஒரு வைப் கிரியேட் பண்ணணும். பேட்ரியாட்டிசம் வைப் கிரியேட் பண்ணாதான் அந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் நான் பாக்குறேன். இது காங்கிரஸ் கட்சியும் அதே பார்வையில தான் இருக்கிறோம் நாங்க. ஓகே, கேட்போம். நான் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட பாகிஸ்தான் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பாகிஸ்தான் நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம், எங்கள் ஆர்மிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பதிலடியை பொறுத்து தான் இது போராகுமா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னால் நான் 2 விஷயங்கள் குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று 2016க்கு முன்னால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் இல்லை என்று கர்னல் கூறுவது தவறு. வாஜ்பாய் காலத்தில் 2 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் நடந்திருக்கிறது. அதாவது நடாலா என்கேவில் அதாவது நீலம் நதிக்கு குறுக்க ஜனவரி 21 2000 ஆண்டில் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியா நடத்தியிருக்கிறது. அதே மாதிரி பரோ செக்டர்ல பூஞ்சில் செப்டம்பர் 18 2003 இது 2ம் வாஜ்பாய் காலத்தில் நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸா இருக்கிறது. அதே மாதிரி யூபிஏ டைம்ல பட்டால் செக்டர் பூஞ்சில் ஜூன் 19 2008, சாரதா செக்டர்ல அதுவும் நீலம் வேலியில தான் இன் கேல் ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 2011, சவன் பத்ரா செக் போஸ்ட்ல ஜனவரி 6 2013, நசாபிர் செக்டர்ல ஜூலை 27 28 2013, நீலம் வேலியில ஆகஸ்ட் 6 2013,
அண்ட் அதே நீலம்வேலியில வந்து டிசம்பர் 23, 2013 இது ஒரு தவறான தகவலை வந்து இங்க பதிவு செய்ய வேண்டாம் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மசூர் அதே மாதிரி நம்ம ஆசீர்வாதம் ஆச்சரி சொன்னாரு, இந்த மௌலானா மசூர் அசாதினுடைய அந்த ஜெய்ஷி முகமது செவரல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வர் கில்ட் அப்படின்ற ஒரு தவறான தகவல் வந்தது. அது அந்த தகவல் வந்து அங்க இருக்கின்ற ஹேண்டில்ஸை தான் பரப்பியது. அதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு ஃபேக் ஹேண்டில் இருந்து வந்த தகவல். நிச்சயமாக மசூர் அசாதுடைய ஃபேமிலிக்கு சேதம் இல்லை. அவர் அந்த ஃபேமிலி அங்க இல்லை என்றுதான், அந்த சுபானல்லா மாஸ்க்ல இல்லை என்றுதான் பலருடைய தகவலும் இருக்கிறது. OSINT ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் நபர்களுடைய தகவலாக இருக்கிறது. அடுத்ததாக உங்களை கடைசி கேள்விக்கு வந்து வருகிறேன். பாகிஸ்தான் அடுத்ததாக என்ன செய்யும் என்று. அவர்களுக்கு வேற வழி இல்லை. அவர் அங்க இருக்கின்ற அசீம் முனீர் என்ற ஆர்மி சீஃப் வந்து இப்ப இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்றால் பாத்தீங்கன்னா, அவர் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அந்த சம்பவம் செய்யவில்லை என்றால் அவருக்கு நிச்சயமாக அவருடைய இது லைஃபுக்கு த்ரெட் இருக்கிறது. அவருடைய ஓன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து அவரை போட்டுருவாங்க. இதுதான் அங்க இருக்கின்ற நிலைமை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ராடிகலைஸ் பண்ண ஒரு ஆர்மி, அதுவும் வந்து DGISI வந்து இன்னைக்கு வந்து அடிஷனல் போஸ்டாக NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்திருக்கோம், ஒரு ரிட்டையர்டான IB ஆபீசர் தான் இப்போ வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வைத்திருக்கிறோம். இதுக்கு முன்னால் பிரஜேஷ் மிஸ்ரா அவரும் NSA இருந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னால் பாத்தீங்கன்னா சங்கர் மேனன், நாராயணன், ஒருத்தர் IB இருந்து, ஒருத்தர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல இருந்து. அப்போ அந்த மாதிரியான ரிட்டையர்டு நபர்களை வந்து அட்வைசர் போஸ்ட்ல வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டெலிஜென்ஸினுடைய தலைவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக 2 பவர்ஃபுல் போஸ்ட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர்களுக்கு வேற வழி இல்லை. இந்த 2 நபர்களுக்கும் வேற வழி இல்லை. ஏதாச்சும் ஒரு, அதாவது அட்லீஸ்ட் அவங்க நாட்டில் வந்து சொல்ற அளவுக்காது, அதாவது they have to be seen as avengers. அதற்காக ஏதாச்சும் ஒரு சம்பவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அது இன்று நைட்டு இல்லைன்னா நாளை காத்தால நடக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. இல்ல, நம்ம ஹை அலர்ட்ல இருக்கப்போ இன்று நைட்டு பண்ணா நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றதே பார்க்கணும்ல. நிச்சயமா அது பார்க்க வேண்டியது. இது என்னன்னா, ஒரு பெரிய கோஸ்ட் லைனா இருக்கிறது, பெரிய பார்டர் இருக்கிறது, LOCல வந்து ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த RT ஃபயரிங்ல அது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஸ்மால் ஆர்ம் ஃபயரிங் இது மட்டும் நடந்துடுறது. அதாவது LMG, MMG எல்லாம் வச்சு, அதாவது லைட் மெஷின் கன், மீடியம் மெஷின் கன் எல்லாம் வச்சு ஃபயர் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதுதான் 2 சைடுல இருந்து ஃபயர் பண்ணி கொண்டிருந்தாங்க. திடீர்னு வந்து இந்த தாக்குதல் முடிந்த உடனே வந்து அது RT ஃபயரிங்கா மாறுது, ஆர்ட்டிலரி ஃபயரிங்கா மாறுது. ஹோவிட்சர் எல்லாம் வச்சு அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல ஏறத்தாழ 10 பேர் செத்துருக்காங்க. பூஞ்ச் செக்டர்லயே வந்து 10 பேர் வந்து நம்ம இந்தியன் சைடுல செத்துருக்காங்க. அது ஏன் இந்த மனோஜ் சின்ஹா லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஏன் அந்த தகவலை அங்க கொடுக்கலன்னு கேக்குறேன். இமிடியேட்டாக இந்த ஆபரேஷன் லான்ச் பண்ண உடனே அந்த மக்களை அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணி இருக்கணும். அந்த எவாக்குவேஷன் இன்னும் போய் கொண்டிருக்கிறதாக கூறுகிறார்கள். அப்ப 2 சைடுலயும் சேதம் நடந்திருக்கிறது. என்னால இங்கிருந்து RT தகவல் வந்தா அங்கிருந்து RT தகவல் வரும். அப்ப இந்தியாவும் இதுக்கு பதிலாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அப்ப அந்த பக்கம் ஆள் சேதம் நடக்கிறது, இந்த பக்கம் ஆள் சேதம் நடக்கிறது. நிச்சயமாக இது வந்து டெரரிஸ்டும் கிடையாது, இது வந்து ஆர்மிக்காரர்களும் கிடையாது. கர்னல் தியாகராஜன், இதற்கு முன்பு நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கோம் அப்படின்னு திரு RK சொன்னார். அது வந்து தவறான கருத்து அது. ஏன்னா திரு RK அவர்களுக்கு வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா என்ன, ரைடுன்னு என்னன்னு அவருக்கு தெரியாது. அது ரெண்டுக்கும் அவருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியுமா, அது என்ன மீனிங் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. அவர் சொன்ன காலகட்டங்களில் நான் அங்கே போஸ்டட் ஆகியிருக்கேன். 2001 2004 வரை. சிரிக்க வேண்டிய தேவை கிடையாது, இது உண்மை. இது அது வந்து நீங்க வந்து இல்ல பரவாயில்ல நீங்க உங்க பொய்களை சொல்லுங்க. இல்ல நீங்க முற்றிலுமாக ஒரு பிஜேபி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அதாவது 1947 to 2014 மட்டும் ஆர்கே சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இல்ல ஆர்கே வாட் ஹி இஸ் டாக்கிங் அபௌட் மீ. அவர் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கேக்குறாரு. என்ன கார்கே நான் என்ன கமெண்ட் இல்ல ஒரு நிமிஷம் கர்னல் ஒரே நிமிஷம் எஸ் கார்கே நான் சொல்றது, அவர் பேசும்போது நான் தலையிடவில்லை. அவர் சொன்னார் நான் ரிமோட்ல இருக்கேன் பேசுறேன்னு. நானும் ரிமோட்ல மேக் an accusation against me, I will respond immediately. நான் வரேன் சார் வரேன் RK சார் உங்ககிட்ட வரேன். முதல்ல தவறாக பேச இல்ல அவர் டெக்னிக்கலா சொன்ன ரைடு வேற சர்ஜிக்கல் வேறன்றாரு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. கர்னல் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் கர்னல் இல்ல நீங்க ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்றீங்களா, ரைடு வேற சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வேற, அத கேப்போம் முடிச்சுங்க கர்னல். அவர் ரைட வந்து போயிட்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்லி என்ன டிஃபரண்ட், நான் பப்ளிக்காக கேக்குறேன், என்ன டிஃபரண்ட்? நேயர்களிடம் வந்து சொல்வது தவறான கருத்து. இது
இல்ல சார் நான் மக்களுக்காக கேக்குறேன், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறேன். ரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு 500 மீட்டர் ஒரு கிலோமீட்டருக்குள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு சிறு ட்ரூப்பாக இருக்கக்கூடிய, அது ஒரு பெட்டாலியனா கூட இருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு காத்தக் பிளாட்டூனா இருக்கலாம், அங்க கூட சின்ன ஸ்பெஷல் ஃபோர்ஸா கூட இருக்கலாம். அவர்கள் போயிட்டு ஒரு சிறிய ஒரு இடத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டு குயிக்கா வந்து திரும்பி வர்றது தான் வந்து ரைடு. அது எல்ஓசிக்குள்ள, எல்ஓசியை தாண்டி நீங்க சொல்றது எல்ஓசியை தாண்டி. ஆமா ஆமா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அது மாதிரி தாண்டி அவர்கள் போனாலும் சரி, மிசைல் வச்சு அடிச்சாலும் சரி, ஏர் அட்டாக் பண்ணாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு தளத்தை முழுமையாக நாசப்படுத்திட்டு வெளியில வர்றது தான் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆகையால் வந்து ரைடை வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு ராணுவத்தில் 28 வருஷம் நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்றது தவறுன்னு அவர் வந்து சொல்றாருன்னா அவர் மேபி பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் ரைடுங்கிறது. இது அது மாதிரி வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ங்கிறது 2016க்கு முன்பு நம்மளோட ஹிஸ்டரியில நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா ஆர்கனைஸ்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா நம்ம செய்தது கிடையாது. ஒரு நிமிஷம் நான் பதிவிட விரும்புறேன். ஒரு நிமிஷம் அது பதில் வாங்க. திரு ஆர்கே குறுக்கிட்டீங்க, பதில் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ஆர்கே, ரெய்டு என்பது ஏறத்தாழ ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெய்டு வந்து ஒவ்வொரு செக்டர்லயும் நடந்து கொண்டிருந்தது. இது அவர் மறுக்க முடியுமான்னு கேளுங்க. அந்த மாதிரி ஒரு ரெய்ட்ல தான் நம்மளுடைய எவ்ரி செக்டர் எங்க நானும் ஒரு வார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் முடிச்சு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். 97ல நான் முடிச்சேங்க. அது கார்கில்ல நான் கோர்ஸ் முடிச்சேன். ஓகே இல்ல எல்லாரும் உங்க பாரு. நீங்க கார்கில்ல நான் போரிட்டு இருக்கேன் சார். you are a colonel you didn't lead the Indian army. So I have had personal interactions with the chief of the Indian army for many years, across many chiefs. சரிங்க நல்லா சார் ப்ரொஃபைல் இல்ல சார் நான் யாருன்ற ப்ரொஃபைல் பத்தின சண்டை இல்ல. ஒவ்வொருத்தரும் இல்ல சார் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை வைக்கிறீங்க, நம்ம அதோட நிப்பாட்டிக்கலாம். நீ யாரு நான் யாருன்னு ஏற்ப நடந்து கொண்டிருந்த விஷயம் தான். பர்மா இதுல நடந்திருக்கிறது, பர்மா இதுல செக்டர் நடந்திருக்கிறது. எல்லா செக்டராக நடக்கின்ற வாரத்துல நடக்கின்ற விஷயம் தானுங்க ரெய்டு. அது எப்பவுமே நடந்திருக்குங்க. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா யாரும் செக் பண்ண சார். இந்த ரேஞ்ச் திரு ஆர்கே இல்ல 200 கிலோமீட்டர் போறது ப்ளீஸ் ஒரு நிமிஷம் பிஜேபி வந்த பிறகு தான் ஒரு ஆர்ம்டு ஃபோர்சஸ் வந்தோன்னு சொல்லிட்டோம். இல்ல திரு ஆர்கே இல்ல இதுல அடிப்படை கேள்வி he has been brought up பரவாயில்ல. இல்ல இதெல்லாம் 2014 வரை வருகின்ற வீரியம் இருக்கு. திரு ஆர்கே நோ பிரச்சனை இந்த மாதிரி ஆளுகள் தான். நோ ப்ளீஸ் திரு ஆர்கே இல்ல 200 கிலோமீட்டர் உள்ள போய் அடிக்கிறது அப்படின்றதுக்கோ ஒரு நிமிஷம் திரு ஆர்கே இந்த முறை ரேஞ்ச் 200 கிலோமீட்டர் போயிருக்குன்றப்போ அதை எப்படி நம்ம பார்க்கணும்னு இருக்குல்ல. கார்கே ஒரு நிமிஷம் கார்கே இல்ல அவர் வந்து நாம கிட்ட சொல்லாதீங்க. ஒரு விஷயம் நீங்க உங்களுடைய பேச உங்களுக்கு தைரியம் என்ன பத்தி பேசாதீங்க. நீங்க உங்க கருத்து சரி உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. ஆள ஒரே நிமிஷம் கர்னல் நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க. சொல்லும்போது நான் கூட இல்ல ரெண்டு பேரும் அப்படி சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் பேசாதீங்க சார். ப்ளீஸ் சார் நீங்க என்ன பத்தி சொல்லும்போது நீங்க சொல்ல கூடாது. ஏன் நீங்க வடிவடிக்கிறீங்க நான் பேசுறது? இல்ல சார் இல்ல ரெண்டு பேரும் பேசிக்க வேண்டாம். எனக்கு கர்னல் இல்ல ஒரு நிமிஷம் கர்னல் நீங்க மக்களுக்கு பேசுங்க இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் பண்ணுங்க. கர்னல் முடிச்சிருங்க. கார்கே தவறான ஒரு கருத்தை பொதுமக்களிடம் பதிவிட்டால் அது வந்து தவறு என்று சொல்வது என்னுடைய கடமை. அதை நான் சொல்றேன். ஓகே எந்த இடத்துலயும் வாரத்துக்கு ஒரு 4 ரைடு, வாரத்துக்கு ஒரு ரைடு எங்கேயுமே நடக்காது. புரியுதுங்களா? இது ஒரு கிராஸ் பார்டர் ஃபயரிங் கூட வாரத்துக்கு 4 வாட்டி நடக்கல சார். என்ன பேசுறீங்க? ஐபியில் எங்க லாஸ்ட் எப்ப ஃபயரிங் நடந்திருக்கு? நம்மளுடைய வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல எப்போ வந்து லாஸ்டா வந்து ஸ்மால் ஆர்ம்ஸோட ஃபயரிங் வந்து எப்போ நடந்திருக்கு? வாரத்துக்கு 4 வாட்டி வந்து இதுல ரைடு நடக்கிறதுங்கிறதுலாம் தவறான இல்ல சார். காஷ்மீர் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு காமன் வேணா கேக்குறேன். காஷ்மீர் பார்டர்ல துப்பாக்கி சூடு நடந்தது, பதில் தாக்குதல் நடத்துனாங்க வருது இல்ல, அந்த செய்தி எல்லாம் என்ன சார்? வாரந்தோறும் பாருங்க அதாவது கண்டினியூஸா நம்ம கேக்குறோம்ல காஷ்மீர் பார்டர்ல வந்து துப்பாக்கி சூடு நடந்தது, பதில் தாக்குதல் நடத்துனாங்கன்றது. 2021க்கு அப்புறம் அதோட ஃபயரிங் வந்து கம்மியாயிடுச்சு. வாரத்திற்கு 4 வாட்டி 3 வாட்டி எங்கேயுமே ஃபயரிங் நடக்கிறது கிடையாது. எப்போ அவங்க ஃபயரிங் பண்ணுவாங்கன்னு எப்போ மிலிட்டன்ட் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்றானோ அவனுக்கு சப்போர்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க. அவர் கிராஸ் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து பின் டவுன் சொல்லுவாங்க. அவங்களை எழுந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஃபயரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர வந்து பெரிய ஃபயருங்கிறது 2021க்கு அப்புறம் கிடையாது. வாரத்துக்கு 4 ரைடு, வாரத்துக்கு 5 ரைடு போவாங்கிறதுலாம் தவறான கருத்து. ஓகே திரு ஆசீர்வாத் மாச்சாரி
ராசிமாச்சாரி பாகிஸ்தான் நாங்களும் பதிலடி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க சொல்றது நாங்க 3 ரஃபேல வீழ்த்திட்டோங்க, 5 விமானங்க அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஒரு முழுமையான பதிலடி அப்படின்னு பாகிஸ்தான் எதை சொல்லுது, நம்ம அதை எதிர்கொள்ள எப்படி தயாரா இருக்கும்? அதாவது கார்கே, அந்த 3 ரஃபேல் 5 ரஃபேல் இது எல்லாமே வந்து கட்டுக்கதை. இப்ப வந்து ஒரு 2 நாடுகளுக்கு இடையில இது மாதிரியான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அல்லது நம்ம வந்து ஒரு பொதுவெளியில நார்மலா பயன்படுத்தக்கூடிய, இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது போர் ஆரம்பிச்சிட்டது அப்படின்னு, இதுல வந்து ஃபால்ஸ் ப்ராபகண்டா வந்து அதிகமா நடக்கும். நான் வந்து உளவுத்துறையில இருந்ததுனால எனக்கு வந்து இதை ஹேண்டில் பண்ணிருக்கனால எனக்கு தெரியும். இப்ப இவன் வந்து மசூர் அசாதை பத்தி பேசும்போது கூட ஆர்கே சொன்னாரு அது வந்து தவறான ஒரு தகவல் அப்படின்னு. ஆனா சாயந்தரத்துல இருந்து ஒரு வீடியோ, அதுவும் வந்து அவங்க சைட்ல இருந்து, அதாவது வந்து பாகிஸ்தான்ல சைட்ல இருந்து வர ஒரு வீடியோ, அவருடைய குடும்ப உறுப்பினர்களை அவங்க புதைக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அந்த துவா பண்ணும்போது கூட அவங்களுடைய ராணுவ அதிகாரிகள் நிக்கிற அந்த இது வந்து இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணில இருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து சொன்னாரு ஆர்கே, நம்மளுடைய பூஞ்ச் செக்டர்ல வந்து அவங்க ஆர்டிலரி அட்டாக் பண்ணும்போது ஒரு 10 பேர் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி, அது மாதிரியான வந்து எந்த ஒரு தகவலும் வந்து நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கவில்லை. சார் ஒரு நிமிஷம், மார்னிங்ல இருந்து அந்த நியூஸ் வந்தது. அதாவது கார்கே, அதான் சொல்ல வந்தேன். அதாவது வந்து இன்னைக்கு காலையில நடந்த பிரீஃபிங்ல அதை பத்தி எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டருடைய மீட்டிங், இது கேபினெட் மீட்டிங் நடந்திருக்குது. அவர் வந்து ஜனாதிபதியை போய் பார்த்திருக்காரு. இன்னைக்கும் நைட்டும் வந்து கூட ஒரு சில பிரீஃபிங்ஸ் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இராணுவமோ நம்மளுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சகமோ அல்லது நம்மளுடைய இராணுவத்துறையோ எதை வந்து அபிஷியலா அறிவிக்கிறாங்களோ அதுதான் அபிஷியல். அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி என்ன ஒரு ப்ராபகண்டா வந்தாலும் சரி, அதை நம்ம வந்து பார்த்து உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை பொறுத்தவரை நம்மளுடைய இராணுவம் மிக அருமையான, மிகவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷன்ல இருக்குது. எந்த நேரத்திலையும் வந்து அவங்க பாகிஸ்தான் வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா, அது முட்டாள்தனமான வேலைகள் ஏதாவது செய்தார்கள் என்றால் ஒரே நிமிஷத்துல அவங்கள வந்து காலி பண்ணக்கூடிய அளவுக்கு. கரெக்ட். ஆனா நாங்க வந்து நிச்சயமா பதிலடி கொடுப்போம், கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், அங்க ஆசிம் முனீருக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல், அப்ப ஏதாவது பண்ணாம இருப்பாங்க நம்ம சொல்ல முடியுமா? அதாவது நீங்க வந்து இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவத்தோட நிலைமை வந்து நம்மளுடைய ஏவுகணை அவங்களுடைய பகுதிக்குள்ளார 150-200 கிலோமீட்டர்ல போகுது. நம்மளுடைய ஏவுகணை ஸ்கால்ப் அப்படின்ற ஒரு ஏவுகணை, அது வந்து லோ ஆல்டிடியூட் ஸ்டெல்த் வெப்பன், அது வந்து போகுது. அதே மாதிரி வந்து ஹேமர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் பாம்பு இருக்குது. ஆனா அவங்களால வந்து அந்த ரேடார் கூட, அவங்கள்ட்ட அப்டேட்டட் ரேடார் கூட இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து இருக்குது. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய அந்த வார்ஃபேர்ல பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட உள்ள வந்து தளவாடங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே அவுடேட்டடான ஒரு தளவாடம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம அனுப்பின ஸ்கால்போ ஹேமரோ அது வந்து எதையுமே அவங்களால வந்து கண்டுபிடிக்க கூட முடியல. இது வந்து நம்மளுடைய ராணுவத்துடைய மிகப்பெரிய வெற்றி, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸோடைய மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா நம்ம அப்டேட்டடா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து டெக்னாலஜியை பொறுத்தவரை நம்மளுடைய டிஆர்டிஓவா இருந்தாலும் சரி, ராணுவ அமைச்சகமா இருந்தாலும் சரி, உலகத்துடைய டாப் மோஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கு, அந்த டெக்னாலஜி நம்மளுடைய ராணுவத்துக்கும் நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸுக்கும் நம்மளுடைய கடற்படைக்கும் வந்து கோஸ்ட் கார்டுக்கும் நம்ம உடனடியாக வழங்குகிறோம். ஆனால் பாகிஸ்தானுக்கு அது மாதிரி இல்லை. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய அந்த பொருளாதாரம் வந்து மிக மோசமாக ஒரு நிலைமையில இருக்குது. சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க ஒரு சைட்ல. இன்ஃபேக்ட் வந்து நான் ஆரம்பிக்கும் போதே வந்து ஆர்கே இதெல்லாம் பேசுவாருன்னு தான் நான் நினைச்சேன் ஒழிய, ஆர்கே வந்து பாலிடிக்ஸ் பேசிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி அவருக்கு ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி நிலவே தெரியல. இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அங்க வந்து பொருளாதாரம் மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து பலுச்சிஸ்தானத்தை வந்து அவங்க வந்து பிரச்சனையில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க சீனாவை வந்து முழுக்க நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களால நம்மளுடைய ராணுவத்தை எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியாது. அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக், அதுக்கு நீங்க அவர் கர்னல் தியாகராஜன் சொன்ன மாதிரி அதுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா வந்து எந்த சமயத்துல ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வார் அப்படின்னு ஒண்ணு டிக்ளேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ஃபியூ டேஸ் தான் பாகிஸ்தான்ன்ற ஒரு
அந்த ஒரு பூகோளத்திலேயே வந்து அது இல்லாத அளவுக்கு நம்ம பண்ண முடியும். நம்மளுடைய ராணுவத்துக்கு முழு கேப்பபிலிட்டி இருக்கு. திரு இப்ராஹிம், 2019 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கின் போது கூட நிறைய சந்தேகங்களை பல அரசியல் கட்சிகள் எழுப்புனாங்க. இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ஆசீர்வாதம் ஆச்சாரி தவறான தகவலை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நான் கரெக்ட் பண்றதுக்கு முடிச்சுங்க ஒரு நிமிஷம். ஆர்கே முடிச்சுங்க. நான் வரேன் இப்ராஹிம். இது வந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி சொன்னாரு, பூஞ்ச் செக்டர்ல வந்து யாரும் கொல்லப்படவில்லை என்று சொன்னார். ஆசீர்வாதம் ஆசாரிக்கு மிக பிடித்தமான ஏஎன்ஐல வந்து இந்த செய்தி வந்திருக்கு. 7:56 வந்திருக்கிறது. 15 civilians killed, 43 injured in artillery firing by Pakistan Army in Poonch, தங்கர்னு வந்திருக்கு. இது நான் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு, வந்து நீங்க வேணா பாத்துக்கோங்க. இதுல இருக்கிறது 15 civilians killed. நான் 10 சொன்னேன், அது அந்த டைம்ல இருந்தது. நான் மறுபடியும் போய் செக் பண்ணதுனால எனக்கு தெரிகிறது. ஏஎன்ஐல வந்திருக்குங்க. ஸ்மிதா பிரகாஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் வந்து தவறான தகவலை போட்ட மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், நான் தவறான தகவல் கொடுக்கிறது கிடையாது சார். நான் அரசியல் பேசுறதும் கிடையாது. இது நாட்டினுடைய பாதுகாப்பு ஏதுவான விஷயங்கள் மட்டும் பேசுங்க. ஓகே இப்ராஹிம், இந்த முறை வீடியோ ஆதாரத்தோடு எந்த இடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்குன்னு வீடியோ ஆதாரத்தோடு தகவல்கள் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க அதை? முதல் கருத்து என்னன்னா, இன்றைக்கு அரசியல் பேசக்கூடாத நிலைமை ஏற்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து அரசியல்ல நாங்க செஞ்சோமா, இல்ல வந்து நீங்க இதற்கு முன்பாக செஞ்சீங்களா, தைரியம் இருக்குதா, இந்த விவாதத்தெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாக இந்த நேரத்துல மக்களுக்கு விவாத பொருளா இருக்கிறது என்ன? ஒரு பக்கம் பாகிஸ்தான் தெளிவா சொல்லுது என்னன்னா, அசம்பாவிதம் ஏற்படும், அதுக்கு தயாராக இருக்குன்றாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க எது மாதிரியான போர்க்கால யுக்தி நடவடிக்கைகளை எடுக்க வேணும்? போர்க்கால யுக்திக்கு நீங்க தயாராக இருக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, நாம் தயாராக இருக்கிறோம், அதை தாண்டி அதற்கான யுக்திகள் எல்லாம் நாம் செஞ்சு வந்தாலும் பாகிஸ்தான் இஸ் ரூத்லெஸ் கண்ட்ரி சார். அதோடைய வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா 1970 காலகட்டங்கள்ல இருந்து தொடர்ந்து அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்கன்னா அந்த ஒப்பந்தத்துல இருந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மசூத் அசார்ன்றவன் தெளிவா ஒரு தீவிரவாதின்னு தெரிஞ்சுதானே அவங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவன்கிட்ட போயிட்டு நீங்க வந்து இதை நீங்க ஒத்துக்குவீங்களா, நீங்க மாண்பை கடைபிடிப்பீங்களான்ற பேசுறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் த நேச்சர் ஆஃப் ஆக்ட். இது இயல்பான நடவடிக்கையா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அதை தாண்டி சகோதரர் சொன்னார் கர்னல் அவர்கள், இதற்கு முன்பாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கல, அது மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலைமை எல்லாம் ஏற்படல அப்படின்னு சொன்னாரு. அதற்கு நம்மளுடைய ஆர்கே அவர்கள் கூட பல நடைபெற்ற சம்பவங்களை எடுத்து வைத்தார். நான் சொல்வது, வார்த்தைகள் மாறலாம், போர் வீரர்கள் அந்த களத்திலிருந்து போராடியது உண்மை. ராணுவ வீரர்களை தயவு செய்து குறைத்து மதிப்பிடாதீர்கள். இதுதான் அந்த தயவு செய்து கேட்கிற கேள்வி. 1971 இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும்போது வெறும் 14 நாட்கள்ல குறிப்பிட்ட தாக்குதல் ஏற்படுத்தி அன்றைக்கு அமீர் அபுல்லா கான் அவர்களை வந்து அவர்களை அந்த லெப்டினன்ட் ஜெனரல், நம்மளுடைய லெப்டினன்ட் ஜெனரல் JS அரோரா அவர்கள் அந்த அமீர் அபுல்லா கான் அவருடைய ராணுவத்துறையுடைய அதிபதி கர்னல் என்ன பண்றார், தனது சேவை துப்பாக்கி மண்டியிட்டு இந்திய ராணுவத்திடம் ஒப்படைத்து சென்றார். இது இந்திய ராணுவத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இருக்கும் போது நடைபெற்றது. அதற்காகத்தான் அன்றைக்கு இருந்த வாஜ்பாய் அவர்கள் அபினவ் சந்தி துர்கா என்று அந்த ஆபரேஷன் சக்தி அழைத்தார். அப்படி தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் எந்த நிலைப்பாடுகளை கொண்டிருக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்னல் சொல்றது 1990 காலகட்டங்கள்ல இருந்து நாங்க இருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு. கர்னல், உங்களுக்கு தெரியும் 1994 மட்டும் 2 இடத்துல இந்த லஷ்கரை முகமது இருக்காங்கல்ல, இந்த அமைப்போட அவர் பேர் என்ன, அந்த அசர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ந்து 2 நேரத்துல பஹல்காம்ல மட்டும், அதாவது 1906 வந்து பஹல்காம்ல இருந்து கடத்தப்படுறாங்க. 1995 2 அமெரிக்கர்கள் கடத்தப்பட்டார்கள். அப்போ பஹல்காம்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி அட்டாக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த மசூர் அசாத் அவர்கள் எப்போது விடுவிக்கப்பட்டார்ன்ற வரலாறு இருக்கு. 1999 விமான கடத்தலின் போது ஆப்கான்ல அதோடைய பகுதி வந்து கந்தாகர் அப்படின்ற பகுதியில கொண்டு போயிட்டு விமானத்தை கடத்தி வச்சுட்டு தான் நேரடியா மசூர் ஆசாத் உட்பட மசூர் ஆசாத் உட்பட 3 பேரை விடுவிக்க கூறி அவங்க தொடர்ந்து அதுக்கான அழுத்தத்தை கொடுத்தாங்க. அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் தான் இந்திய நாட்டு பிரதமராக இருந்தார். அன்றைக்கு வெடிவித்து விட்டார். அன்றைக்கு அந்த மசூர் ஆசாத் அவர்கள் விடுவித்த அந்த உறுப்பினர்கள்ல அஜித் தோவல், இன்றைய தேசிய ஆலோசகராக இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஆலோசகர், அன்றைக்கு அஜித் தோவலும் அதுல இருந்தார் அந்த கமிட்டியில. அப்போ
அன்றைக்கு இருந்த போதே தெரியும், இந்த அஜித் தோவல் அவர்களுக்கு தெரியும் மசூத் அசார் எது மாதிரியான நடவடிக்கைகள் தான் எடுப்பாங்கன்னு. இன்னமும் நீங்க 2014க்கு பின்னாடி தொடர்ந்து உரி தாக்குதல் இருந்து 10க்கும் மேற்பட்ட தாக்குதல் ஏற்படுத்தியும் கூட நம்ம அவங்களுடைய அசம்பாவிதமான ஒரு நடவடிக்கைகளை வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? அப்படி இருந்துதான் இன்றைக்கு இந்திய மக்கள் இதை சந்திக்கணுமான்ற கேள்வியை தான் இன்னைக்கு நாங்க கோரிக்கைகளா வைக்கிறோம். ஏன்னா பாகிஸ்தான் அவங்க ஒரு நடவடிக்கை அவங்க ரிட்டாலியேஷன் எடுத்தாங்கன்னா அதற்கு நம்ம நீங்க இப்ப கூட பேசும்போது சொன்னீங்க மிசைல் கொடுத்தா சொன்னீங்க சார். அவங்கள்ட்ட ஆன்டி டிஃபென்சிவ் சிஸ்டமே இல்ல சார், ஏடிஎஸ்ஏ அவங்கள்ட்ட கிடையாது, அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா இதுக்கு இந்த ஒரு அடி அவங்களுக்கு பதில் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது. ஏன்னா அவங்களோட ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெள்ளக்கொடி காட்டுறாரு, அங்க இருக்கக்கூடிய சுப்ரீம் கவர்னர் இன்னொரு பதில சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு அழுத்தம் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ராணுவம் இந்தியாவை ஏதாவது கை காட்டி அதன் மூலியமாக வெற்றி பெறும். காரணம் பலுச்சிஸ்தானுடைய நிலைமை. அன்றைக்கு பங்களாதேஷ்ல 1970 பங்களாதேஷை பிரித்து கொடுத்த மாதிரி பாகிஸ்தானை 4 துண்டுகளாக பிரித்தால் மட்டும்தான் இந்தியாவிற்கு, இந்திய மக்களுக்கு இந்த பாகிஸ்தான் மூலியமாக எல்லை பாதுகாப்பு குறித்து விமோசனம் கிடைக்கும். அது வரைக்கும் கிடைக்காது. இதைத்தான் நீங்க நடவடிக்கையாக எடுக்க வேண்டும். நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டத்திலையும் காங்கிரஸ் இதுதான் பேசவா இருக்கு. ஓகே ஓகே கர்னல், எல்லாருக்கும் இறுதி கருத்து சுருக்கமா ஒரே வரி ப்ளீஸ். இறுதி கருத்து சுருக்கமா என்ன சொல்ல முடியாது. நிறைய விஷயம் காங்கிரஸினுடைய ஸ்போக் பர்சன் பேசியிருக்காரு. முதல்ல தாக்குதல் நடத்தியிருக்காங்க, இது மாதிரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. தாக்குதல்ங்கிறது வேற, ரைடுங்கிறது வேற. திருப்பி சொல்றேன், அது மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிறது வேற. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது மலைக்கும் மகுடுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுட்டு பேசணும். 1989 நான் ராணுவத்தில் இருந்தேன். அவர் சொல்ற 1999 நான் ராணுவத்தில் அந்த சமயத்தில் நான் இருக்கேன். அதனால எனக்கு பாடம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. தெளிவு நிலை தெரிஞ்சு அந்த டாக்டிக்கலான அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது அவர் அரசியலே பேச மாட்டோம் லாஸ்டா அரசியலை சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு வேற வழி இல்லாமல் பேசக்கூடிய நிலையில் இருக்கின்றேன். 2008 என்ன ரியாக்ஷன் பண்ணோம், நம்ம என்ன பதிலடி கொடுத்தோம், அது சொல்ல முடியுமா? பதிலடி என்ன பதிலடி கொடுத்தோம் நம்ம? ஆகையால் இப்ப பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம். தேவையில்லாத தவறான பதிவுகளை பதிவிடுவது. இருங்க நீங்க பேசுறப்ப நான் ராணுவ வீரர்களை பத்தி குறையிட வேண்டாம் அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் தவறான கருத்துக்களாக நான் சொல்றேன். இறுதி கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே கர்னல் சொன்னாங்க. மிக தெளிவாக அனைத்து நாடுகளும் பாகிஸ்தான் was held responsible for terrorism அந்த வாசகங்கள் இருந்து இன்னைக்கு அந்த வாசகங்கள் கிடையாது. இன்னை வரை இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு ஒரு நாடு கூட, even one country has not said Pakistan is responsible for this act ன்னு சொல்லவில்லை. 26/11 பிறகு அது நடந்தது. Pakistan was isolated. இதுதான் 2008 நடந்தது. We isolated Pakistan. We made it a terror invested country. We made sure the entire world spoke பாகிஸ்தானை தனிமைப்படுத்தினது அன்றைக்கு இந்த அரசுன்னு சொல்ல வரீங்க? நிச்சயமாக அது இதோட பெரிய வெற்றியா இருக்கிறது. இங்க டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் மிக தெளிவாக காஷ்மீர் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிருக்கிறது. அது நாம ஒரு விவாதத்தில் கூட பேசிக் கொண்டிருந்தோம். அமெரிக்கா இதுவரை பாகிஸ்தானை டெரரிஸ்ட் என்று கூப்பிடவில்லை, ரஷ்யா கூப்பிடவில்லை, சைனா கூப்பிடவில்லை. யார் கூப்பிட்டான்னு கேட்கிறேன். உங்களை மாலத்தீவு கூட கூப்பிடலங்க. ஓகே ஓகே கேப்போம். திரு ஆசீர்வாதம். அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் தண்டனை கொடுக்க வேண்டும் சொல்லிருக்காங்க. ஓகே திரு ஆசீர்வாதம். ஓகே கார்கே, அதாவது இத நான் ஆரம்பத்துல இப்ராஹிம் சொல்லும் போது சொன்னாரு, நம்ம எல்லாருமே நம்ம நாட்டோட 140 கோடி மக்களும் ஒன்றாக இணைந்து நம்மளுடைய அரசுக்கு துணை புரிந்து இந்த பிரச்சனையை ஒரு ஒன்ஸ் ஃபார் ஆல் சால்வ் பண்ணணும். அதுக்கு நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் இருக்கிறது. காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியோட மீட்டிங் கூட நடந்திருக்குது. ஓகே, அது நல்லதுதான். ஆனா அதே சமயம் அந்த இரட்டை கோபுரம், அமெரிக்காவோட இரட்டை கோபுரத்தை தகர்க்க பொழுது அதுக்கு பிறகு அமெரிக்கா பின் லாடனை அங்க பாகிஸ்தான்ல எப்படி ஆமா அந்த அப்படியே தூக்கி கொண்டு போய் அவனை அவனோட உடம்பு கூட கிடைக்கல, கடல்ல தூக்கி வீசிட்டாங்க, கொன்னு. அது மாதிரி இந்த இப்ப அந்த தீவிரவாதி இருக்கான் இல்லைங்களா, இப்ப இப்ராஹிம் தீவிரவாதியை கூட அவர் இவர் அப்படின்னு மரியாதையோட பேசிட்டு இருந்தாரு. அந்த நாயை அவனை பிடிச்சி கொன்னு
அவனோட உடம்போட ஒரு பாகம் கூட கிடைக்காத அளவுக்கு நம்ம பண்ணணும். அது கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் செய்வார். அதன் காரணமாக பயங்கரவாதத்திற்கு முழுக்கு போடப்படும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை எங்களுக்கு. ஓகே இப்ராஹிம் ட்ரை டு இமேஜ் எனி பர்சன். ஆசீர்வாத் ஆச்சார் நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் முழுக்க அந்த மசூத்ன்றவனோட பேரை கூட குறிப்பிடல. நீங்க எப்படி அவனு நான் பத்திரிகையாளர்கள்ல இன்னைக்கு பேசுற பிரஸ்காரங்கள்ட்ட கூட பேசுறேன். சில தொலைக்காட்சிகள்ல அவர்னு குறிப்பிடாதீங்க, அவன்னு குறிப்பிடுங்க. நான் தெளிவா சொன்னேன். நானு நீங்க அந்த இமேஜ் எல்லாம் கட்டமைக்காதீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்பது நான் தான் சொன்னேன். இன்னைக்கு கர்னல் சோபியா குரேஷி அவர்கள் இந்திய மக்கள் இந்திய மண் மீது எந்த அளவு இந்திய இஸ்லாமியர்கள் பண்புற்றவர்களாகவும் மண் மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை தாண்டி நாளைக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால், இந்தியா என்னும் இடத்துல பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால், இஸ்லாமியர்கள் அனைத்து குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொருத்தவரையும் தியாகம் பண்றாங்க, தயாரா இருக்கும். மறந்துட்டு பேச வேணாம். யாரையும் குறிப்பிட்டு சேவ் பண்றீங்களா, தவறான செயல். அது பண்ணாதீங்க. இதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. இதான் நீங்க குறிப்பிட்டு பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். சங் பரிவார அமைப்புகளுடைய இல்ல ஒரு சரிங்களா, சங் பரிவார அமைப்புகளுடைய கருத்துக்களை தயவு செய்து ஆசீர்வாதம் ஆச்சாரி பேச வேணாம். இந்த நேரத்துல இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால், நம் வீட்டில் இருக்கும் ஒரு ராணுவத்துறையே இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால், நம் வீட்டில் இருக்கும் அனைவரும் ஒரு ராணுவத்துறை வேண்டும். ஓகே அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு